ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே லைக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டான குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பர்ஃபெக்டான குலோப் ஜாமுன் வரலையேன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது MTR குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான். உங்களுக்கு ஃபேவரான எந்த மிக்ஸும் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு பிசைகிறதுக்கு ஃபுல்லாகவே நம்ம பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வெது வெதுப்பாக இருக்கிற சூட்லேயே நம்ம மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஜென்டிலாக சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்த்து மாவு பிசையும் பொழுது ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சம் தான் தேவைப்படுறதுனால பாலையே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாத அளவு பிசைஞ்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சிடணும். ஜீரா செய்யறதுக்கு 1 கப் அளவு சுகர், 2 கப் அளவு வாட்டர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. இந்த 1 கப் அளவு சுகருங்கிறது 250 கிராம். பாக்கெட்டில் நம்ம அதிகமாக தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா ஜீரா அதிகமாக கிடச்சிரும். அந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு பாக்கெட்டுக்கு 250 கிராம் சுகர் சேர்த்தாலே போதும். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து உள்ளங்கையில் வச்சு விரிசல் இல்லாத அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம உருண்டைகளை நம்ம டைட்டாக உருட்டும் போது தான் விரிசல் இல்லாமல் இருக்கும். இதே போல் அதே மாதிரி மீதம் உள்ள மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டைகள் எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு அடுப்பு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம எல்லா உருண்டைகளையுமே பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு உள்ளுக்குள்ளே நல்லா வெந்திருக்கும். இதே மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நம்ம திருப்பி போட்டு பொன்னிறமாக இருக்கும்போதே அதை எடுத்துடணும். இல்லை நீங்கள் ஹையில் வச்சு எடுத்தீங்கன்னா உருண்டைகள் எல்லாமே கருப்பாயிடும். அதை பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, சாப்பிடும்போதும் நல்லா இருக்காது. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஜீரா பாகு ரெடி ஆயிடுச்சு. ஜீரா பாகுல வாசனைக்காக ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. எந்தவித எசன்ஸும் சேர்க்க வேண்டாம். நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெது வெதுப்பா இருக்கிற ஜீரா பாகுல நம்ம பொரிச்சு வச்சிருந்த உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருங்க. வெதுப்பான ஜீரா பாகுல எல்லா உருண்டைகளையுமே சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, ஜீரா பாகுல எல்லாமே நல்லா ஊறி நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு பாக்கெட் மிக்ஸில் ஒரு 35-40 வரைக்கும் உருண்டைகள் கிடைக்கும். சின்ன சைஸ் உருண்டைகளாக உருட்டினீங்கன்னா, இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸாக உருட்டி இருக்கிறதுனால எனக்கு ஒரு 30 உருண்டைகள் கிடைச்சிச்சு. இதை ஒரு பவுலில் மாங்களுக்கு தேவையான அளவு ஜீரா பாகையை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் சாஃப்டாக கிடைக்கும். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குல்ல? நம்ம ஜூஸியான குலோப் ஜாமுனுக்கு இன்னும் கூடுதல் சுவைக்காக உங்களுக்கு விருப்பமான நட்ஸை தூவிக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்க, விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு வீட்டில் உள்ளவங்களை அசத்துங்க. யாருக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.